புதியுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். செம்மணி பகுதி செம்மணி சந்தியில் நிற்கிறோம். எங்களுடைய உறவுகள் கொத்து கொத்தாக புதைக்கப்பட்ட தற்போது எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்ற அந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கோரி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு வீதிக்கு இறங்கி இந்த மக்கள் தீப்பந்த போராட்டம் செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல செம்மணி தொடர்புள்ள பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது அடுத்தடுத்த காணொளிகளில் முழுமையாக வரும். இப்போ நாங்கள் அங்கே என்ன நிகழ்வு இன்றைக்கு நடக்குது, இன்றைக்கு என்ன விஷயம் பேசப்பட்டதுன்றதை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். இப்போ மலரஞ்சலி, அந்த எங்களுடைய உறவுகளுக்காக மலரஞ்சலியும் இருந்து இருக்கிறது பாப்பம் பாங்க. இதுவரை 412 எலும்புகள் அடையாளம் காணப்பட்டு அகலப்பட்டன. இந்த முறை ஏற்கனவே 1999 கால பகுதியில் சகோதரி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களது விசாரணை நடைபெற்ற நேரத்தில் அகலப்பட்ட அந்த எலும்புகள் 15ஆக 427 எலும்புகள் ஒட்டுமொத்தமாக அகலப்பட்டிருந்தன. இந்த மூன்றாவது பருவம், மூன்றாவது பேஸில் மொத்தமாக அவர்கள் 56 நாட்கள் அகழ்வதாக முடிவெடுத்திருந்தார்கள். அதில் 32 நாட்கள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் 24 நாட்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் எங்கள் மத்தியில் எழுந்த கேள்வி என்பதை விட ஒரு பய உணர்வு. கோரிக்கைகள் விடுத்தோம், போராட்டங்கள் நடத்தினோம், எலும்புகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய வரைக்கும் காணாமலாக்கப்பட்டோர் குடும்பத்தவர்கள் கதறுகிறார்கள், நீதி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த எலும்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன நடக்கும்? இந்த ஒரு பிரதானமான கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்தது. சில வேளை இந்த 56 நாட்கள் முடிவடைந்தவுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். மீட்கப்பட்ட எலும்புகளுக்கான செயின் ஆஃப் கஸ்டடி, பாதுகாப்பு பொறிமுறை எந்த அளவில் இருக்கின்றது? அது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும், கண்காணிப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் சில விடயங்களை வலியுறுத்துகிறோம். அந்த கண்காணிப்பு பொறிமுறையில் அதில் ஈடுபடக்கூடிய சட்டத்தரணிகள் உட்பட காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தில் இருந்த பிரதிநிதிகள், அவ்வாறானவர்கள் உள்ளடக்கியதாக அந்த செயின் ஆஃப் கஸ்டடி பாதுகாப்பு பொறிமுறை, தடயங்களுக்கான எச்சங்களுக்கான அந்த பாதுகாப்பு பொறிமுறை சரியாக இல்லாத விட்டு என்ன நடக்கும்? இங்கிருந்தும் மாதிரிகள் செல்லும், முடிவுகள் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என வரலாம். அப்படி வந்துவிட்டால் செம்மணிக்கு சித்தப்பாத்தி மயானத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அந்த கேஸுக்கு என்ன நடக்கும்? இது இத்தனை ஆண்டுக்கு முற்பட்டது. இதை மேற்கொண்டு தொடர்வதில் எந்த விதமான பிரயோசனங்களும் இருக்காது என்ற ஒரு முடிவு வரும் நிலையில் அது நிறுத்தப்படலாம். 2019ஆம் ஆண்டு நீர்வளங்கள் சபையினால் நாயமார்கட்டு பகுதியிலே ஒரு தண்ணீர் தாங்கி தொட்டி அமைக்கின்ற போது சில மனித எச்சங்களை அடையாளப்படுத்தி அவற்றினை எடுத்து நீதவான் நீதிமன்றத்திற்கு அது வழக்காக கொண்டு செல்லப்பட்டு இன்று வரை அந்த வழக்கு இல்லை. அந்த இடம் கூட இந்த செம்மணி மனித புதகுடன் தொடர்பட்ட விடயங்கள் மிகவும் தெளிவாக சொல்கின்றேன். சோமரட்ன ராஜபக்ச இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. இராணுவத்தினுடைய 7CLA இராணுவ படையணி என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்ட ஒரு இரகசிய இராணுவ அணியாக செயற்பட்டது. அவர்கள் கைதடியிலிருந்து, மணியந்தோட்டத்திலிருந்து, கொழும்புத்துறையிலிருந்து, அரியாலை புங்கங்குளம் பகுதியிலிருந்து நாயமாடு பகுதி வரை அனைத்து இடங்களிலும் சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற, சித்திரவதைப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒரு இராணுவ குழு. இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொது சபை ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர்
இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியாக உருவெடுத்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இலங்கையில் ஆயுத மோதல் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மனித உரிமை மீறல்கள், சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் சர்வதேச குற்ற செயல்கள் தொடர்பாக உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலின் அவசியத்தை உலகின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு வந்துள்ளது. இதுவரை 412 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த எங்களுடைய உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காகவும் சகோதரி கிருஷாந்தி அவர்களது சம்பவத்தின் போது நீதிமன்ற நடவடிக்கைகளூடாக மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளோடு சேர்த்து 427 எலும்புக்கூடுகள், அதாவது எங்களுடைய உறவுகள், அந்த உறவுகள் எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்ட அந்த எங்களுடைய உறவுகளுக்காக நீதி கோரி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைய தினம் மக்கள் வீதிக்கு இறங்கி ஒரு போராட்டம், அதுவும் தீப்பந்த போராட்டம் ஒன்று, மனித சங்கிலி வடிவத்தில் மனித சங்கிலி போராட்டமும் தீப்பந்த போராட்டமும், மனித சங்கிலியோடு தீப்பந்தங்களை ஏந்தி எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் வீதிக்கு இறங்கி இந்த போராட்டம் இன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்களுடைய புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக, அந்த உறவுகளுக்கு நீதி கோரி, உங்களுக்கு தெரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள் இன்று யுத்தம் முடிந்து 17 வருடங்களாகியும் இன்றும் கண்ணீரோடு அவர்கள் தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, தன்னுடைய அப்பா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, தன்னுடைய மகன் குடும்பம், மகள் குடும்பம், இப்படி குடும்பமாக கூட காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது? இந்த புதைகுழியில் இருந்து மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் யாருடையது? மிகப்பெரிய கொடுமையான அந்த காத்திருப்புகளுக்கு சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நீதியான விசாரணையை வலியுறுத்தியும் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ அணையாது எங்கள் உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை, எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த தீயை நாங்கள் நிச்சயம் தொடர்ந்து ஏந்த வேண்டும். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தீப்பந்தம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அதை எங்களுடைய கைகள் தொடர்ந்து ஏந்தி கொண்டே இருக்கும் என்று இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களது கண்ணீர், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்து 17 வருடமாக கதறிக்கொண்டே இருக்கின்ற இந்த எங்களுடைய உறவுகளுக்கு மண்ணுக்குள் இருந்து, அந்த உப்பு தரைக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்ற எங்களுடைய உறவுகளுக்காக எல்லோரும் வீதிக்கு வர வேண்டும், தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இது போன்ற போராட்டங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து இடம்பெறும். அதுதான் இந்த காட்சி. அரசியல் பிரமுகர்களில் இருந்து பொதுமக்கள் வர சகலரும் இந்த போராட்டத்தில் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்ட இந்த காட்சி தான். உங்களுக்கும் இந்த செம்மணி தொடர்பில் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குதா? இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்திருக்கலாம். இந்த செம்மணி பகுதியில் உங்களுடைய உறவுகள் யாராவது இருக்கிறார்கள் அல்லது புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் அந்த சம்பவங்களை நீங்கள் கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளலாம். நாளைய தலைமுறைக்கு இந்த சம்பவங்கள், எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகள் போய் சேர வேண்டும். அதற்காக இந்த காணொளிகள் பகிரப்பட வேண்டும். அதேவேளை முக்கியமாக உங்களுக்கு தெரிந்த அந்த விடயங்கள், இந்த செம்மணி பகுதியும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயங்கள் தொடர்பிலும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டு கூறிக்கொண்டு, இந்த செம்மணி தொடர்பிலான பல தகவல்கள் இனி வரும் காலங்களில் அடுத்த சில நாட்களில் விரிவான காணொளிகள் வர இருக்குது. இந்த செம்மணி படுகொலை தொடர்பிலான சில ஆவணப்படுத்தல்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டு, அதுக்காக எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொளி வரும். அந்த காணொளிகளை நீங்கள் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து ஒவ்வொரு வழிபடுகளிலே முன்னெடுக்கப்பட்ட